வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. யூடியூப்பில் என்னோடய பேர் தமிழ்மணி கருப்பையா அப்படின்னு இருக்கிறனால அது என்னன்னு தெரியலன்னு கொஞ்சம் கிண்டலாக போட்டிருந்தாங்க. அதனால் நான் யாருங்கிறத அவங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த பதிவு. எங்கள் பாட்டை மேலூர்லேருந்து ஒரு 10, 100, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இப்போது நேராக கோச்சிக்கிட்டு சிறு வயதாக இருக்கிற போது நேராக நாட்டாமங்கலம், அங்கிட்டு செல்லம்பட்டி நாட்டாமங்கலத்துக்கு அங்கே கோச்சிக்கிட்டு போயிருக்காரு. அங்கே ஒரு சிவனம்மா அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க பிரமலை கள்ளர், நாங்கள் எங்கள் பாட்டை கள்ளர், நாட்டார் கள்ளர். 2 பேரும் அண்ணன் தம்பி வகையறா தான். அதாவது பிரமலை கள்ளருங்கிறது தம்பி வகையறா, நாட்டார் கள்ளருங்கிறது அன்னை வகையறா. அங்கே போனவுடனே அந்த அம்மா பரிதாபப்பட்டு, வாப்பா ஏன் கோச்சிட்டு வந்திருக்க என்ன அப்படின்னும் பொழுது, நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு எங்கள் பாட்டை சொல்லியிருக்காரு. சரி தங்கிக்கப்பா, உன்னை இருந்து நான் உன்னைய வளர்த்துறேன், நான் வளர்க்குறேன், நீ அங்கே கஞ்சியாக குடிச்சிட்டு இரு, நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு அவங்க சிவனம்மான்னு அந்த அம்மா அவரை அங்கேயே வீட்டில் இருக்க சொல்லியிருக்கு. இவரும் அவங்க ஒரு வறுமையான குடும்பமாக தான் இருந்திருக்கிறாங்க. அவருக்கு, அந்த அம்மாவுக்கு 3 மகன்கள், 3 பேரும் 3 மகன்களில் இவரோட சேர்த்து 4 மகனாக என் வீட்டில் இருந்துக்குங்கன்னு சொல்லி 4 பேரையும் வளர்த்துருக்குறாங்க. 4 பேரையும் வளர்க்கும் பொழுது இவர் எங்கள் பாட்டை என்ன செஞ்சுருக்கிறாரு, கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க வறுமையில் இருந்த குடும்பத்தை ஒரு 10, 15 ஏக்கர் நிலம், நல்லா வீடு எல்லாம் கட்டி அவங்கள பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியான அளவில் கொண்டு வர்ற அளவுக்கு அந்த குடும்பத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியாக பொருளாதாரம் எல்லாத்துலேயும் வர்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். வந்ததுக்கு பின்னாடி அந்த அம்மா இவரால் உயர்ந்ததுனால, இவர் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த விவசாயம் எல்லாத்தையும் பார்த்து குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் இவரே பார்க்கறதுனால இவர் மேலே அந்த அம்மாவுக்கு அளவு கடந்த பிரியம். ஏன்டா அந்த 3 பேரும் பெரிய ஆளானதுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க, ஏன்டா அந்த கிழவி இந்த சொத்து பத்தெல்லாம் இப்போ வாட்டுக்கு அவனுக்கும் சேர்த்து பங்கு கொடுத்துட்டான்னா என்ன பண்ணுறது, இவன் எனக்கு சொந்தம்னு அவன் போதாத்தையும் எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு இந்த கிழவி என்னடா செய்கிறதுன்னு சொல்லி சின்ன வாக்குளத்தில் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு 15 ஏக்கர் நிலம், சின்ன வாக்குளத்துக்கு அந்த களத்தில் முன்னாடி. அப்போ இதை அங்கே ஒரு மச்சு போட்டு அதில் நெல் எப்படின்னா வீட்டில் ஒரு இது மாதிரி கட்டி அதில் நெல்லை கொட்டி வைக்கிறது. அந்த நெல் மரிசல் அங்கே இருந்திருக்கு. அந்த நெல் மரிசலில் நெல் கொட்டும் பொழுது இந்த கிழவியை உயிரோட விட்டால் நம்ம அந்த சொத்தெல்லாம் இவனுக்கு கொடுத்து விட்ருவாங்கன்னு சொல்லி இந்த கிழவியை உள்ளார போய் இறங்கி இந்த நெல்லை வாங்கி போடுன்னு சொல்லி உள்ளார போட சொல்லிட்டு இதை உள்ளார வச்சு மேலே நெல்லை கொட்டி மூடிடுறாங்க. மூடினோடனே சிவனம்மா இறந்துடுறாங்க. அது யாருன்னு தெரியாமல் ரொம்ப நாளாக இருந்துட்டு அப்புறமேல் தான் அவங்க வரிசலில் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டாமங்கலத்தில் அந்த நாட்டாமங்கலம் கோவிலும் அந்த ஊரும் எங்கள் பாட்டனுக்கு உரிமையான கோயில், எங்கள் குடும்பத்துக்கான கோவில் தான். ஆனால் அந்த எங்கள் குடும்பத்தில் யாரும் அங்கே போய் இது வரைக்கும் எந்த இதுவும் பண்ணதில்லை. அந்த ஊரும் இந்த நாட்டார் கல்லருங்கிறதுக்கு பதிலாக நாட்டார் மங்கலம்னு அந்த ஊருக்கும் பேர். அந்த ஊருக்கு உரிமையான நபர் எங்கள் பாட்டைங்கிற மாதிரி வந்துடுச்சு. அங்கே ஒரு வேடர்கள் நிறையா இருந்திருக்கிறாங்க. இந்த வேடர்கள் தினம் இந்த குடும்பத்தை ஆட்களை நிறையா பேரை போகிற போது கவட்டவில்ல அடிக்கிறது, ஒருத்தர் ஓட்டை போடுறது, ஒருத்தர் களிமண் எடுத்து அந்த ஓட்டையை அடைக்கிறது, இப்படி இது பண்ணும்பொழுது ஒரு தடவை மாசமாக இருக்கிற பிள்ளை மேலே இந்த கவட்டையை கொண்டு அடிக்கிற போது வகுத்தில் பட்டு அந்த குழந்தை இறந்துடுது.
இப்போ உடனே என்ன செஞ்சாங்க, "ஏன்டா இப்படி தினம் பண்ணுறான்?" அப்படின்னு எங்கள் பாட்டன் என்ன செஞ்சுருக்கிறாரு, "அப்பா தம்பிகளா, நீங்கள் உங்கள் வாட்டுக்கு வீட்டில் நம்ம வீட்டுகளில் பூரா வேப்பங்குலைய சொருவி வச்சுருங்க 2 நாளைக்கு. நான் மேலூர் போயிட்டு வர்றேன். எங்கள் 18 கிராமத்தையும் கூப்பிட்டு நான் அதுக்கான ஏற்பாடாக பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டன் நேராக மேலூர் போயிட்டார். மேலூர் போய் அங்கே இருக்கிற அம்பலார்கள்ட்ட 18 கிராமத்து அம்பலார்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம தம்பிக அங்கே தம்பி வகையறா கஷ்டப்படுறாங்க, நம்ம